ஹலோ மக்களே, நேற்று பாமகவின் செயற்குழு பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் ஐயா அவர்கள் 25 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2 மிக முக்கியமான நிகழ்வுகளை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, 25 தீர்மானங்களில் அன்புமணி அவர்களுக்கு எதிராகவும் அவர்களது மனைவிக்கு எதிராகவும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, ராமதாஸ் ஐயா அவர்களது மூத்த மகள் ஸ்ரீகாந்தி அவர்கள் மேடையில் முதல் அரசியல் மேடை என்று கூட கூறலாம். ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு முதுகெலும்பாக இருப்பார் என்று பாமகவின் எம்எல்ஏ அருள் அவர்கள் கூறியுள்ளார். அருள் அவர்களது பேச்சு அன்புமணி அவர்களுக்கு எதிராகவும் ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு ஆதரவாகவும் இருப்பதாக ஒரு சிலர் கூறி வருகிறார்கள். அதற்கு காரணம், அன்புமணி அவர்கள் சமீபத்தில் தான் அருள் அவர்களது ஒட்டுமொத்த பதவியையும் பறித்தார். மறுநாளே, ஏன் மறு இரவே, அதாவது 24 மணி நேரத்திற்குள்ளாகவே ராமதாஸ் ஐயா அவர்கள் அன்புமணி எந்த ஒரு பதவியில் இருந்தும் அருளை நீக்கியது செல்லாது என்பதை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் மிக முக்கியமான நிகழ்வுகளை அருள் அவர்கள் பேசியதை வைத்துதான் நாம் பார்க்க போகிறோம். தந்தை மகன் இருக்கக்கூடிய பிரச்சனை தற்பொழுது முழுமையாக பொதுவெளியில் அரசியலாகவும் மாற்றப்பட்டுவிட்டது. கட்சிக்கு முழு பொறுப்பு ராமதாஸ் ஐயா அவர்கள்தான். அவரை தொடர்ந்து அவரது மகள் ஸ்ரீகாந்தி அவர்கள்தான் என்பதையும் பாமகவின் எம்எல்ஏ அருள் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடியது யாருடன் கூட்டணி, யார் எடுக்கக்கூடிய முடிவு கூட்டணிக்கு ஆதரவுகள் என்பதை தான். இதற்கு செயற்குழுவிலேயே தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. ராமதாஸ் ஐயா அவர்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி அவர்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்களோ அதை பின்னால் நாங்கள் செய்வோம். அவரை தவிர யாரு சொன்னாலும் நாங்கள் எந்த கட்சிக்கும் ஆதரவாக செயல்பட மாட்டோம் என்பதையும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அவ்வளவுதானா, அன்புமணி அவர்களது கதை முடிந்து விட்டதா என்ற பல்வேறு கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அன்புமணி அவர்களிடம் கேட்டபொழுது, எனது தந்தைக்கு தற்பொழுது உடல்நிலை சரியில்லை, அவரை யாரோ இயக்குகிறார்கள் என்பதையும் தெரிவித்திருந்தார். தற்பொழுது ராமதாஸ் ஐயா அவர்களிடம் கேட்டபொழுது அவர் ஒரே வார்த்தையை முடித்து விட்டார், எனது மகனுக்கு அரசியல் ஞானம் தற்பொழுது இல்லை, அரசியல் செயல்பாடோ அரசியல் கட்டமைப்போ அவருக்கு இல்லை. இளம் வயதிலேயே மத்திய அமைச்சராக நான் அவரை பொறுப்பில் வைத்ததுதான் எனது மிகப்பெரிய தவறு, அதற்கான தண்டனை தான் இப்பொழுது நான் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன் என்றும் கூறியுள்ளார். குடும்ப ரீதியான பிரச்சனை கட்சிக்கு வந்தும் அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தற்பொழுது உட்கட்சி மோதலின் காரணமாக குடும்ப அரசியலில் இரு பிரிவு அணிகளாக பிரிந்து செயல்படுவது நிச்சயம் தொண்டர்களுக்குத்தான் பாதிப்பு. ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரே வார்த்தையில் இந்த பிரச்சனையை முடித்து வைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அன்புமணி அவர்களுக்கு விட்டு கொடுப்பதா அல்லது ஒரே மனதாக கட்சிக்கு நான் தான் முழு பொறுப்பு, அதற்கு பிறகு எனது மகள்தான் என்பதை பொதுவெளியில் அறிவித்தால் மட்டும்தான் இது நடக்கும். நேற்று எம்எல்ஏ அருள் அவர்கள் மறைமுகமாக இனி பாமகவிற்கு எல்லாம் ராமதாஸ் ஐயா அவர்களது மூத்த மகள் ஸ்ரீகாந்தி அவர்கள்தான் என்பதை தெரிவித்து விட்டார். வருகின்ற அரசியல் காலங்களில் என்ன மாற்றங்கள் நடைபெறப் போகிறது, முழுமையாக அன்புமணி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டால் அவரை என்ன முடிவு எடுப்பார், பிற கட்சியில் இணைவாரா அல்லது புதிய கட்சியவே தொடங்குவாரா என்ற பல்வேறு கேள்விகளும் பாமகவில் பேசப்பட்டு வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ராமதாஸ் ஐயா அவர்கள் எடுத்த முடிவு சரியா அல்லது அன்புமணி அவர்கள் தனது தந்தைக்கு உடல்நிலை குறைவின் காரணமாக இவ்வாறு செயல்பட்டு வருகிறார் என்று கூறுவதும், அவரை யாரோ பின்னால் இருந்து செயல்படுத்தப்பட்டு வைக்கிறார்கள் என்று கூறுவதும் சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி.